லங்காபுரியின் மாமன்னன், இணையற்ற வீரன், பெரும் சிவபக்தன் ராவணன். ஆனால் அவனின் வீரமும் பக்தியும் அகங்காரத்துடன் கைகோர்த்து பயணித்தன. ஒருமுறை புஷ்பக விமானத்தில் பயணித்த அவன் தன் மாபெரும் சக்தியால் கைலை மலையை தாண்ட முயன்றான். ஆனால் பரமசிவனின் இருப்பு அவனை தடுத்தது. வானில் அவன் விமானம் நகர மறுத்தது. கோபம் கொண்ட ராவணன், என்னை தடுக்கும் இந்த மலையை வேரோடு பெயர்த்தெறிவேன் என கர்ஜித்தான். மறுகணம் தன் இருப்பது பலம் பொருந்திய கரங்களால் உலகின் அசைக்க முடியாத மலையாம் கைலையை ஆழமாகப் பற்றினான். பெரும் முயற்சியுடன் அதை மேலேற்றத் தொடங்கினான். பிரம்மாண்டமான கைலையே நடுங்கியது. அதன் உச்சியிலிருந்த முனிவர்களும் உயிரினங்களும் அச்சத்தால் நடுங்கின. பார்வதி தேவியும் அசைந்த மலையை பார்த்து ஈசனின் கரத்தைப் பற்றிக் கொண்டாள். ஆனால் பரமசிவன் தன் கால்கட்டை விரலை பூமியில் லேசாக ஊன்ற ராவணனின் தோள்களும் கரங்களும் பெரும் வலியால் நசுங்கின. வலியில் அவன் கதறினான். அந்த வலியிலும் அவன் மனம் சிவனையே நாடியது. தன் நரம்புகளையே வீணையின் தந்திகளாக்கி ஈசனை போற்றி சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடினான். ராவணனின் இணையற்ற வீரத்தையும் ஆழமான பக்தியையும் மெச்சிய ஈசன் அவனுக்கு சந்திரஹாசமனை என்ற தெய்வீக வாளையும் நீண்ட ஆயுளையும் பரிசளித்தார்.